அருமை நண்பர்களே, நாம இதுவரையிலும் கடந்த பாடங்களில் இந்த காப்பீடு சம்பந்தமான சில திட்டங்களை பார்த்தோம். இது போக வேறு சில சேமிப்பு திட்டங்களை எல்லாம் பார்த்தோம் இல்லையா? காலவரை காப்பீடு, என்டோமெண்ட், பணமீட்சி பாலிசி, இப்படி சில திட்டங்களை பற்றி பார்த்தோம். வங்கி வைப்பு தொகை, தபால் நிலையத்தில் உள்ள சேகரிப்பு முறைகள், ஷேர் மார்க்கெட்டில் சேகரிப்பு செய்வது, மியூச்சுவல் ஃபண்டில் சேகரிப்பு செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். இப்போ இன்னும் சில விஷயங்களை நாம் இந்த பாடங்களிலே பார்க்கிறோம். இன்னும் சில முக்கியமான நிதி திட்டங்கள் இருக்கின்றன. தேவைக்கு உகந்த திட்டங்கள் இன்னும் இருக்கின்றன. இந்த பாடத்தில் அதை பார்க்க இருக்கிறோம். இந்த தேர்வு பார்வையில் பார்ப்போமேயானால் இந்த பாடத்தில் இருந்து 4 கேள்வியிலிருந்து 6 கேள்விகள் வரை வர வாய்ப்பு இருக்கிறது. மிக முக்கியமான பாடம். சரிங்களா? ஏனால் மொத்தத்தில் இந்த பாடத்தை பொறுத்த வரையில் 3 விதமான திட்ட வகைகளை மட்டுமே நாம படிக்க போறோம். சரிங்களா? மிக முக்கியமான பாடம். 4லிருந்து 6 கேள்விகள் வரை கேட்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த பாடத்துல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் திட்டங்கள் படிச்சோமே, இது போக வேறு என்ன நிதி சார்ந்த தேவைகள் இருக்க போகுது அப்படிங்கறத படிக்க போறோம். திட்டங்கள் அதுல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, அதனுடைய அந்த திட்டத்தினால என்ன பயன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்க போறோம். சரி, அந்த திட்டத்தில் முதலீடு பண்றதுனால வரி சலுகைகளை ஏதாவது எனக்கு கிடைக்க போதா, அதை பார்க்க போறோம். இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணுவதற்கும் பணவீக்கத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நிதி தேவையை இதுல நம்ம கணக்கு பார்க்க போறோம். நிதி சார்ந்த இந்த நம்ம பிளானிங் பண்றதுல எந்த திட்டத்தை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கறத வரிசைப்படுத்த போறோம் இதுல. சரிங்களா? பார்க்கலாமா? ரைட்டா? இப்ப பாருங்க, பல நிதி திட்டங்களை பார்த்தோம் இல்லையா? அதே போன்ற வேறு சில முக்கியமான நிதி திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, இந்த 3 திட்டங்களை தான் பார்க்க போறோங்க. ரைட்டா? பாருங்க, 1வது பாருங்க, ஆரோக்கிய நல காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற திட்டங்களை பார்க்க போறோம். மெடிக்ளைம் திட்டங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அந்த திட்டங்களை தான் இதுல பார்க்க போறோம். நம்ம இதுல ஒரு 4 வகையை நம்ம பார்க்க போறோம். சரியா? அடுத்து ரைடர்கள், கூடுதல் பயன்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ரைடர்கள் அடிக்கடி சொன்னோம் இல்லையா? திட்டங்கள் பார்க்கும்போது ரைடர்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ரைடர்களை பத்தி பார்க்க போறோம். ரைடர்கள்னா இன்னொரு பேர் இருக்கு, விருப்ப உரிமை அப்படின்னு சொல்லி. அதாவது விருப்ப உரிமை, இதுக்கு கூடுதல் பயன்கள்னு அர்த்தங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். சரியா? அது அடிஷனலாக இன்னும் காப்பு தொகையை வேறு ஒரு காப்புக்காக சேர்த்து வாங்கிக்கிறது. உதாரணமா இறந்தால் பணம் கிடைக்கும் சொல்லிட்டோம் இல்லைங்களா? அது அடிப்படை பாலிசியிலே அதுக்குண்டான காப்பீடு இருக்கு. ஆனால் விபத்து நடந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு காப்பு தொகை வேணும் அப்படிங்கிற ஒரு வசதி வேணும்னா இந்த மாதிரி ரைடர்கள்ல இருக்கு. சரியா? அருமையான திட்டம் இது ரைடர்கள் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம்? ஓய்வூதிய திட்டம், ஆண்டளிப்பு திட்டம்ங்கிற விஷயத்தை பார்க்க போறோம். நம்ம இந்த பென்ஷன் பிளான், ஆன்னுட்டி பிளான் சொல்றோம் இல்லையா? இந்த பிளான்கள் முக்கியமான பிளான். 3 பிளான்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான திட்டங்கள். அதை நம்ம தேவைக்கு உகந்தபடி நம்ம அதை பயன்படுத்திக்கணும். ரைட்டுங்களா? இப்ப இந்த திட்டத்துல பாருங்க என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு. இந்த உடல்நலம் சம்பந்தமான திட்டங்கள், மெடிக்ளைம் திட்டங்கள் இருக்குல்ல, 4 வகையை நம்ம படிக்க போறோம்னு சொன்னோம் இல்லையா? அந்த 4 வகை திட்டங்கள் இவைகள் தான். 1வது திட்டம் என்னன்னு பாருங்க, தனிநபர் உடல் ஆரோக்கிய நல திட்டம். தனிநபர் உடல் நல ஆரோக்கிய திட்டம். இட்ஸ் a health insurance plan for an individual. சரிங்களா? இந்த திட்டத்தினுடைய பயன் என்ன, இதோட ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனி நபருடைய உடல்நல தேவைகளை இது பூர்த்தி செய்யுமாறு இதை வடிவமைச்சிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட நோய்களை குறிப்பிச்சிருப்பாங்க இதுல. இந்த நோய்களில் ஏதேனும் வந்தால் இதற்குரிய சிகிச்சை செலவுகள் அந்த பாலிசி திட்டத்தில் நிபந்தனைக்கு உட்பட்டு வழங்கப்படும். மிக அருமையான திட்டம் இது. ஏனால் இன்றைக்கு நாட்டில் இந்த மருத்துவ தேவையினுடைய மருத்துவ நல திட்டத்தினுடைய அவசியத்தை நம்ம நேரம் பேசித்தான் ஆகணும். நாம ஏன்னா இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுள் அளவு கூடித்தான் இருக்கிறது கடந்த காலங்களை விட. ஆனால் அதே நேரத்தில் வருகின்ற நோய்களும் கூடித்தான் இருக்கிறது. நோய்களே இல்லாமல் அனைவரும் வாழ வேண்டும் என்பது அத்தனை பேருக்கும் ஆசைதான். ஆனால் இது நடைமுறை வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதா என்றால் மருத்துவ செலவுகள் அதிகரித்துக் கொண்டு இருப்பதை பார்த்தாலே புரிய வரும் நம்மளுக்கு. அதிக நோய்கள் வருகின்றன. ஒவ்வொரு சிகிச்சைக்கும் அதிகமான பணம் தேவைப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த உடல்நல காப்பீடுகள் என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். சரிங்களா? இந்த தனிநல
தனி நபருடைய உடல்நல ஆரோக்கிய காப்பு திட்டத்துல என்ன கவர் பண்ணுவாங்க? அதுல குறிப்பிட்ட நோய்களுக்கு உண்டான சிகிச்சை கட்டணங்கள் வழங்கப்படும். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சில நேரம் வந்து காப்பு தொகையே தருவாங்க, சிகிச்சைக்கு ஆகின்ற செலவுகள் தான் அப்படி கிடையாது. அது வந்து அந்த உடல்நல திட்டம் வந்து எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோ அதை பொறுத்த விஷயம். அது பாலிசி போடும் போதே அதனுடைய தகவல் அறிக்கையை பார்த்து நம்ம படிச்சுக்கலாம். ரைட்டுங்களா? இப்ப அடுத்த திட்டம் பாருங்க, குடும்ப புளோட்டர் உடல்நல திட்டம், ஃபேமிலி புளோட்டர் பிளான். அப்படின்னா என்ன? இதுக்கு முன்னாடி ஒரு தனிநபர் உடல்நல திட்டம் பார்த்தோம் இல்லையா, இது ஒரே பாலிசியா எடுத்துக்கலாம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ், அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். சரியா? ஒரு ஃபேமிலியில ஒரு கணவர், அவருடைய அவங்களுடைய மனைவி, குழந்தைகள், பெற்றோர், இவங்க அத்தனை பேருக்கும் இந்த உடல்நல காப்பீட்டில் கவரேஜ் இருக்கும், இன்சூரன்ஸ் கவர் இருக்கும். குறிப்பிடப்படாத சமவிதத்தில் இருக்கும், குறிப்பிடப்படாத விகித சமத்துல இருக்கும் இது. சரிங்களா? சோ எத்தனை பெர்சன்டேஜ் தருவேன்னு சொன்னாங்களோ அதை வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் சிகிச்சை எடுத்து இது வாங்கிக்கலாம். ரொம்ப அருமையான திட்டம். ஏன்னா ஃபேமிலியில் அத்தனை பேருக்கு ஒரே பாலிசியில கவரேஜ். அடுத்த திட்டம் பாருங்க, ரொம்ப அருமையான திட்டமா இருக்கு பாருங்க. இது என்ன திட்டம் பாருங்க? முழு குழு உடல் ஆரோக்கிய நல திட்டம், குழுவினுடைய உடல் நல ஆரோக்கிய திட்டம். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் உடல்நல காப்பீடு செய்வது. ஒரு குழு, அது நான் நிறுவனம் தான் வைத்திருக்கணும் இல்ல, ஒரு சமூக அமைப்பு கூட பண்ணலாம் தன்னுடைய உறுப்பினர்களுக்காக. சரியா? அப்படிப்பட்ட குழு முழுக்க பண்ணிக்கலாம். அப்போ அந்த குழு உடல்நலம் பண்ணும்போது அதுல ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. அந்த குழுவில் உள்ளவர்களின் உடல்நல கோளாறுகளுக்கு மட்டும்தான் இதுல கவரேஜ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது போக இந்த குழுவினுடைய உறுப்பினருடைய மனைவியையும் இதுல கவர் பண்ணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த குழு உடல்நல காப்பீடுல அந்த குழு உறுப்பினர்கள், அந்த உறுப்பினருடைய மனைவி இதுலயும் உள்ள வந்துடுறாங்க, உடல்நல காப்பீட்டுல வந்துருவாங்க உள்ள கவரேஜ்ல. சரியா? அடுத்த பிளான் பாருங்க, 4வது தினசரி மருத்துவ சிகிச்சை திட்டம், ஹாஸ்பிடலைசேஷன் ரைடர், ஹாஸ்பிடலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் பிளான். இது ரொம்ப அருமையான திட்டம். இது இந்த திட்டத்துல நம்ம சேர்ந்து பாலிசி எடுத்திருக்க பட்சத்துல நாம் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை எடுக்கின்ற பொழுது அந்த சிகிச்சை கட்டணம் இந்த பிளான்ல தர மாட்டாங்க. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்த பிளான் எல்லாம் சிகிச்சை கட்டண பிளான், அல்லது அந்த சிகிச்சை அந்த நோய் வந்துட்டாலே காப்பு தொகையினுடைய ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை தரக்கூடிய பிளான் இதுக்கு முன்னாடி பார்த்தது. இதுக்கு முன்னாடி பிளான்ல என்ன தருவாங்கன்னு சொல்லியிருக்கோம்? சிகிச்சைக்கு உண்டான பணத்தை தரலாம். அப்படி இல்லைன்னா காப்பு தொகைன்னு ஒண்ணு பிக்ஸ் பண்ணி காப்பு தொகையில இத்தனை சதவீதம் இந்த நோய்க்கு தரப்படும் என்று இருக்கலாம். அது பாலிசியினுடைய வடிவத்தை பொறுத்து நம்ம சொன்னோம். ஆனா யார் யாருக்கு கவர் பண்ணுது அப்படிங்கறதை பொறுத்து 3 வகையா பிரிச்சோம். தனிநபருக்கு மட்டும் தானா, அப்படி இல்லை என்றால் குடும்ப புளோட்டருக்கா, ஃபேமிலி முழுக்கவா, அப்படி இல்லைன்னா குழு உறுப்பினர்களுக்கும் அந்த குழு உறுப்பினருடைய மனைவிக்கான்னு பார்த்தோம். ஆனா இதுல அந்த சிகிச்சைக்கான செலவுகள் தரப்படுறதில்லை. ரைட்டுங்களா? இதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா, தினசரி ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் இல்லையா, பெட்ல ஜாயின் பண்ணி எடுக்கிறோம்ல, அப்ப அந்த தினசரி செலவுகள், அந்த செலவுகளை ஈடுகட்டுமாறு இந்த பாலிசி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ஜாயின் பண்ணா பெட் வாடகையில இருந்து எல்லாம் செலவுகள் இருக்குல்லங்க, அந்த செலவுகளை இந்த பாலிசி ஈடுகட்டும். இல்ல ஒரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு தருவாங்க அப்படின்னா, காப்பு தொகையினோட ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை தருவாங்க, வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா பாலிசி போடும் போது அந்த குறிப்பிட்ட தொகை தெரிவிக்கப்படும். இதுதான் தரப்போறாங்க அந்த தினசரி செலவுல. ரைட்டுங்களா? எத்தனை நாட்கள் பெட்ல இருந்தாலும் வந்து இந்த தினசரி செலவுகள் தரப்படும் அப்படிங்கறத பாலிசியில வரையறுச்சிருப்பாங்க. இந்த பாலிசியோட இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னா, ஐசியூல ஜாயின் பண்ணிட்டோம்னு வைங்களேன், தீவிர சிகிச்சை பிரிவுல இன்டென்சிவ் கேர் யூனிட்ல ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா தொகை தருவாங்க அந்த தினசரி செலவுகளுக்கு. ஏன்னா ஐசியூல தினசரி செலவுகள் அதிகம் இல்லையா, சோ அந்த அடிஷனலா தருவாங்க, கூடுதல் தொகை தரப்படும். இப்படிப்பட்ட 4 திட்டங்களை பற்றி இந்த பாடத்துல நம்ம வச்சிருக்கோம் உடல்நல காப்பீடு திட்டத்துல. சரிங்களா? இதுக்கு அடுத்து முக்கியமா ஒண்ணு பார்க்கணும்னு சொன்னோம், என்னன்னு கேட்டீங்கன்னா ரைடர்களை பத்தி. ஆனா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திட்டங்கள்ல என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த உடல்நல திட்டத்தினால என்ன சிறப்பு? அதாவது பொதுவாக பெரும்பாலான உடல்நல சிறப்பு திட்டங்கள் எல்லாமே பல மருத்துவ பரிசோதனைகள் செய்து சேர்க்கப்படுகிறது பொதுவாக. ஏன்னா அதிக காப்பு தொகைக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பாலிசி எடுக்கும் போது மருத்துவ பரிசோதனை செய்து எடுக்கப்படுகிறது. இதனுடைய விலையிடல் பிரீமியம்ங்கிறது பொதுவாக வயது, ஒரு நபருடைய ஆரோக்கிய நிலை,
அவருடைய பழக்க வழக்கங்கள் இதை பொறுத்து அந்த பிரீமியம் விலை இருக்குது. சரிங்களா? அது போக இந்த திட்டத்துடைய மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சேமிப்பு கரையாது. அதான் முக்கியம். பாத்தீங்கன்னா பல வருடங்களாக கஷ்டப்பட்டு உழைத்து சிக்கனமாக இருந்து எந்த திட்டத்தில் முதலீடுப்பதால் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் பார்த்து பண்ணது ஒரு நோய் வந்து பணம் போயிடும், கரைஞ்சிரும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கே சரியாயிரும். பாருங்க, அப்போ இந்த கரைதல் அப்படிங்கிறது இந்த மருத்துவ நலத்திட்டத்தில் அவ்வளவாக இல்லை. சேமிப்பு கரைவது குறைகிறது, அதான் முக்கியம். அப்படி ஒருவேளை சேமிப்பு இல்லாதவருக்கு நோய் வந்துருச்சுன்னு வைங்க, அவன் என்ன செய்யறாரு? ரொம்ப கஷ்டப்பட்டு யாருக்கிட்ட கடனை வாங்கி செலவு பண்றாரு. அந்த கடன் தொல்லை இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் இதுல இருக்கு. இந்த மருத்துவ நல திட்டத்தை பொறுத்தவரையில போனஸ் கொடுக்கறாங்க. போனஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கையில கொடுக்கறது இல்ல, அடுத்த வருஷம் அந்த பாலிசியை ரினியூவல் பண்ணும்போது செலுத்த வேண்டிய பிரீமியத்துல தள்ளுபடி கொடுப்பாங்க. சரிங்களா? ஈடில்லா போனஸ்னு பேர், இதுக்கு பேரு ஈடில்லா போனஸ். என்ன, கடந்த வருஷம் பாலிசி போட்டிருந்தாரு, எந்த விதமான ஈடுக்கும் இவருக்கு கொடுக்க வேண்டியதுல ஆரோக்கியமா இருந்துட்டாரு, அதுக்காக இந்த வருட பிரீமியத்துல சற்று குறைச்சிக்கலாம், இவருக்கு தள்ளுபடி கொடுப்போம் பிரீமியத்துல, அப்படிங்கறதான் ஈடில்லா போனஸ் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அடுத்து என்ன பாக்குறோம் பாருங்க. இந்த பொதுவா இந்த மருத்துவ நல காப்பீடு திட்டத்துல ஜாயின் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், பணம் இல்லாத சிகிச்சை எடுக்கக்கூடிய வசதி இருக்கு. பெரும்பாலான மருத்துவ நல திட்டத்துல வந்து ஐடி கார்டு கொடுத்துறாங்க, அடையாள அட்டை நம்ம போட்டோவோட. அந்த காப்பீட்டு நிறுவனத்தோட இணைந்த சில மருத்துவமனைகள் இருக்கின்றன. அந்த மருத்துவமனையில போய் நம்ம அடையாள அட்டையை காட்டி நம்ம வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட வசதி இருக்கு. அப்போ ஒரு சந்தேகம் வரும் உங்களுக்கு. என்ன சந்தேகம் அப்படின்னா, சப்போஸ் நான் வேற மருத்துவமனையில நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க விருப்பப்படுறேன், இல்லைன்னா அருகில இந்த காப்பீட்டு நிறுவனத்தோட இணைந்த மருத்துவமனைகள் இல்ல, வேற மருத்துவமனைகளை தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கு, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. அப்ப அந்த ஈடு கிடைக்காதா அப்படின்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏனால் பெரும்பாலும் என்ன வைத்திருக்காங்க அப்படின்னா, இந்த அடையாள அட்டை வைத்து இணைக்கப்பட்ட மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் கொள்ளலாம், இல்லையில் விருப்பப்பட்ட மருத்துவமனையில் சிகிச்சை எடுங்க, ஆனா அதே அந்த சிகிச்சை எடுத்துட்டு அந்த பில்கள் எல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க கிளைம் வாங்கிக்கங்க. புரியுதுங்களா? அந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்குல்ல, சிகிச்சை எடுத்ததுக்கு அந்த டெஸ்ட் பண்ணதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து நம்ம கிளைம் ஈடு வந்து நம்ம வாங்கிக்கலாம். அதான் சொல்றாங்க. அந்த இணைக்கப்பட்ட மருத்துவமனைகள் அது ஒரு பெரிய வசதி. ஏன்னா பாருங்களேன், இப்ப திடீர்னு வந்து ஒரு நோய் வந்துருச்சு, நான் கடனுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருப்பேன்னா சிகிச்சை எடுக்கவா, எதை பார்க்க நான்? அந்த நோயின் தாக்கம் என்னை கஷ்டப்படுத்துகிறது. இந்த அடையாள அட்டை இருக்கின்ற பொழுது அந்த மருத்துவமனையில் அடையாள அட்டையை கொடுத்து நான் சிகிச்சை எடுத்து போய் கொண்டிருக்கே வேணாம், உடனடி கவனம் என்னுடைய உடல்நிலையில. அப்படிப்பட்ட பிளஸ் வந்து இதுல இருக்கு. இப்போ இதுல இன்னொரு சந்தேகம் வருது. ஏற்கனவே எனக்கு ஒரு நோய் இருக்கு, இது இந்த உடல்நல காப்பீட்டுல கவரேஜ் வருமா வராதா அப்படின்னா, அது அந்த நோய்களை பொறுத்து, அந்த திட்டத்தை பொறுத்து. சில திட்டங்களில் ஏற்கனவே இருக்கின்ற நோய்கள் கூட சில வருடங்களுக்கு அடுத்து கவரேஜ் வர்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட வசதிகள்லாம் வந்து இந்த உடல்நல காப்பீட்டு திட்டங்கள்ல நம்மகிட்ட இருக்கு. சரியா? இது தகுதியான நபர்களுக்கு, தேவையுள்ள நபர்களுக்கு இது சிபாரிசு பண்ண வேண்டிய திட்டங்கள். அடுத்து நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ரைடர்கள் அப்படின்னா என்ன சொன்னோம்ல, விருப்ப உரிமை, கூடுதல் பயன்கள், எக்ஸ்ட்ரா வசதி வாங்கிக்கிறது, கூடுதல் காப்பு தொகைக்காக இன்னும் காப்பீடு செஞ்சு விடுறது. ரைட்டா? சரி, இது என்னன்னு பார்க்கலாம். ரைட்டா? அதாவது இதுல என்னென்ன ரைடர்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விபத்து மரண பயன், ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர், ஏடிபின்னு சொல்லுவோம் சுருக்கமா. ரைட்டா? அடுத்து என்ன ரைடர்? காலவரை ரைடர், டேர்ம் ரைடர் சுருக்கமா. நம்ம ஏற்கனவே ஒரு பாலிசி திட்டமாவே படிச்சிருக்கோம், டேர்ம் அசூரன்ஸ் பிளான். ரைட்டுங்களா? படிச்சிருக்கோம் இல்லையா? காலவரை திட்டம் படிச்சிருக்கோம். இங்க ரைடர்லயே காலவரை ரைடர்னு ஒண்ணு இருக்கு. அது திட்டம், இது ரைடர். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த ரைடர் பாருங்க, இக்கட்டு நோய் ரைடர் அல்லது தீவிர சிகிச்சைக்கான தீவிர நோய், கிரிட்டிக்கல் இல்னஸ் நோய், இப்படி ஏதாவது சொல்லலாம் நம்ம. அப்படிப்பட்ட ரைடர். ரைட்டா? அடுத்து பாருங்க, அறுவை சிகிச்சை கவனிப்பு ரைடர், சர்ஜரி ரைடர் சுருக்கமா. அடுத்த ரைடர் என்ன இருக்கு பாருங்க, மருத்துவமனை கவனிப்பு ரைடர், ஹாஸ்பிடலைசேஷன் பெனிஃபிட் ரைடர். ரைட்டா? அடுத்த ரைடர் பாருங்க, உறுதியளிக்கப்பட்ட காப்பீடு அளிக்கும் ரைடர். இத்தனை ரைடர் இருக்குங்க. 7 ரைடர் பத்தி நமக்கு சொல்லியிருக்கோம் இப்போதைக்கு. இந்த பாடத்திட்டத்தில் அவ்வளவு 7 ரைடர் வந்து குறிச்சிருக்காங்க. ரைட்டா?
இதனுடைய இந்த ரைடர்கள் எடுக்கிறதுனால என்ன பயன் நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ரைடரும் என்ன பலன், அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன பயன்களை தரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். எதை கவர் பண்ணுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? ஒன்னாவது ரைடர் பாருங்க, ஏடிபி ரைடர், விபத்துக்கான ரைடர்னு சொன்னோம் இல்லையா? சோ இந்த ரைடருடைய பலன் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவாங்க. இப்ப ஏற்கனவே காலவரை காப்பீடு ஒரு பாலிசி எடுத்திருக்காரு. அந்த திட்டத்தினுடைய பலன் என்ன? அந்த நபர் இறந்து இப்ப 1 லட்சம் ரூபாய் காப்பு தொகைக்கு பாலிசி எடுக்கிறதுக்கான வச்சுக்கலாம். அந்த பாலிசிதாரர் இறந்துட்டா நியமன எவ்வளவு கொடுப்பாங்க? 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. ரைட்டா? இப்ப பாருங்க, இப்ப 1 லட்சம் ரூபாய்க்கு விபத்துக்கான ரைடர் வேணும் அப்படின்னு சொல்லி பாலிசி எடுக்கும் போதே சேர்ந்திருந்தாருன்னு வச்சுக்கலாம். அப்ப இப்ப இறந்திருந்தாருன்னா, இறந்தால் 1 லட்சம் ரூபாய் தர்றதுங்கிறது பாலிசியோட விஷயம், தருவாங்க. இந்த ரைடரும் சேர்த்து அதுல விபத்துல இறந்திருக்காரு இவரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, விபத்துல இறந்தா எனக்கு அடிஷனல் அமௌண்ட் வேணும், இந்த ரைடர்ல ஜாயின் பண்ணிருக்காருல, அப்ப விபத்துல இறந்தாருன்னா எக்ஸ்ட்ரா இதுல இருந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் வரும். அப்ப ஓவராலா சாதாரண இறந்தா 1 லட்சம் கிடைக்கும், விபத்துல இறந்தா 2 லட்சம் கிடைக்கும். நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கணும். விபத்துக்கான ரைடருங்கிறது விபத்து நடந்து இறந்தாதான் கொடுப்பாங்க. சரியா? அப்ப இது ஒரு நல்ல வசதி. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரையில் அதிகமான விபத்துகள் நடக்கின்றன. ரைட்டுங்களா? அதிக விபத்து காப்பீடுக்கான ரைடர்கள் நிறைய விற்பனை ஆகின்றன. நிறைய பாலிசிதாரர்கள் கேட்டு வாங்குகிறார்கள். அப்படிப்பட்ட ரைடர் இது. அடுத்து காலவரை ரைடர். இப்ப ஒரு சில பேர் என்னவாங்க, சார் அது விபத்துக்கான ரைடர்னா விபத்து நடந்தா தானே எக்ஸ்ட்ரா அந்த ஒரு 1 லட்சம் தருவாங்க. பாலிசியினுடைய 1 லட்சம் போக அடிஷனலா 1 லட்சம் எப்ப நடக்கும்? விபத்து மரணம் இருந்தா தானே. இப்ப நார்மலா இருந்தாலே 1 லட்சம் ரூபாய் இப்ப இன்னொரு 1 லட்சம் ரூபாய் சேர்த்து எனக்கு 2 லட்சம் ரூபாய் வந்தா நல்லா இருக்கும். அதுக்கு ஏதாவது ரைடர் இருக்கா சொல்லுங்க அப்படின்னா அதுதான் இந்த காலவரை ரைடர். அப்படின்னா என்ன? இப்ப அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு பிளான்ல பாலிசி எடுத்திருக்கோம், இறந்தா 1 லட்சம் ரூபாய் தருவாங்க. இந்த ரைடரோட சேர்ந்து இருந்தோம்னா இன்னொரு 1 லட்சம் ரூபாய் சேர்த்து தருவாங்க, 2 லட்சம் ரூபாய் இறப்புரிமமாக. புரியுதுங்களா? அப்ப அடிஷனலா உதவியா இருக்கும். கேட்டா? இப்ப அடுத்த விஷயம், அடுத்த இது பாருங்க, இக்கட்டு நோய் ரைடர். தீவிரமான நோய்கள், இக்கட்டான நோய்கள் சொல்லி சில நோய்களை வரையறுத்து சொல்லி இருக்காங்க ஒவ்வொரு திட்டங்கள்லயும். அந்த காப்பீட்டு நிறுவனத்தை பொறுத்து அந்த நோய்கள், சில நிறுவனங்களின் சில திட்டங்கள் சில நோய்களை கவர் பண்ணும், மற்றதை கவர் பண்ணும். அந்த மாதிரி இருக்குன்னு வைங்க. ஓகேங்களா? அப்ப அந்த நோய்களில் ஏதாவது வந்து விட்டால் இந்த அமௌண்ட் தருவாங்க. இந்த காப்பு தொகை என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தருவாங்க. ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட ரைடர் இது. அந்த நோய் வந்தால் இது. அப்ப பாலிசி என்ன சார் ஆகும்? அந்த பாலிசி தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும். இது ரைடர், இந்த நோய் வந்தா தர்றது. ரைட்டுங்களா? சோ அது சார் அதுக்கப்புறம் இறந்தாலும் கூட அது கிடைக்கும். அந்த அடிப்படை திட்டத்தினுடைய விஷயங்கள் மாறாது. நோய் வந்தால் கிடைக்கக்கூடிய ரைடர் ஜாயின் பண்ணா நோய் வந்தா கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். ரைட்டா? அடுத்த ரைடர் பாருங்க, பிரீமியம் உரிமை விடுப்பு ரைடர், வெய்வரா பிரீமியம் ரைடர். ரொம்ப சிம்பிள், WOP ரைடர்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் குழந்தைகள் திட்டத்தோடு இணைத்து வாங்கப்படுகிறது. ரொம்ப சிம்பிளா எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை மேல பாலிசி எடுத்திருப்பாங்க. சரியா? மைனர் மேல பாலிசி எடுத்திருக்காங்க. அவங்க அப்பா தான் பிரீமியம் கட்டியிருப்பாரு. இப்போ வெய்வரா பிரீமியம் சேர்ந்துருவாங்க, அவங்க அப்பா பேர்ல சேரலாம். அப்படி எல்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்கு. ரைட்டுங்களா? அப்ப பாருங்க, அவங்க அப்பா இறந்துட்டாருன்னா கிளைம் போகாது. ஏன் கிளைம் போகாது? கரெக்டுங்களா? பாலிசி குழந்தை பேர்ல தானே எடுத்திருக்கு. அப்ப அப்பா இறந்துட்டாரு அப்படின்னா கிளைம் போகாது. அப்போ இந்த பாலிசி, குழந்தைக்கு எடுத்த பாலிசிக்கு அப்பா தானே பிரீமியம் கட்டிட்டு இருந்தாரு, பாவம் இனிமே யாரு கட்டுவாங்க? சோ அந்த மாதிரி சூழ்நிலையில இனிமேல் பிரீமியம் கட்ட வேண்டாம்ங்கிற வசதியை கொடுப்பாங்க. அதுக்கு பதிலா வெய்வரா பிரீமியம் அப்படின்னு பேரு. இப்ப லேட்டஸ்டா வர்ற பல பாலிசிகள் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாலிசி போட்டவருக்கே ஒரு தீவிரமான நோய் வந்துருச்சுன்னா இந்த வெய்வரா பிரீமியம் வசதியை கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் பிரீமியம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வெய்வரா பிரீமியம் ரைடர்னா என்ன? பிரீமியம் கட்ட வேண்டாம் அப்படிங்கிற வசதி. எந்த சூழ்நிலையில? அந்த சூழ்நிலைகள் அந்த பாலிசியில் நிர்ணயித்து சொல்லப்பட்டிருக்கும். சரியா? சோ அடுத்த ரைடர் பாருங்க என்ன இருக்குன்னு. அறுவை சிகிச்சை கவனிப்பு ரைடர், சர்ஜரி ரைடர். அதாவது ஒரு பல அந்த திட்டத்தில் சொல்லியிருப்பாங்க, இந்த சர்ஜரி எல்லாம் பண்ண வேண்டிய தேவை வந்தால் இவ்வளவு சிகிச்சை கட்டணம் தரப்படும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஆனால் அது எவ்வளவு கட்டணம் தரப்படும் அப்படிங்கறத வரையறுத்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எந்த மருத்துவமனையில் செலவு சிகிச்சை எடுப்பது அப்படிங்கிற பல விஷயங்களை நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். ரைட்டா? அந்த திட்டத்தின் நிபந்தனைக்கு உட்பட்டு தந்துருவாங்க சர்ஜரிக்கு.
அப்ப திடீர்னு சிகிச்சை பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த நேரம் கடன் வாங்க வேண்டாம். ரைட்டுங்களா? இங்க இருந்து பணம் கிடைக்கும். ரைட். அடுத்த ரைடர் பாருங்க, மருத்துவமனை கவனிப்பு ரைடர். நம்ம ஏற்கனவே மருத்துவ நல திட்டத்துல பார்த்தோம் இல்லையா, தினசரி மருத்துவ செலவு திட்டம்னு, அதை இங்க ரைடரா கொடுத்திருக்காங்க. அதாவது மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெறும்போது அந்த தினசரி செலவினை இந்த ரைடர் கொடுக்கும். ரைட்டா? அப்படிப்பட்ட ரைடர் இது. அதுக்கடுத்து இன்னொரு ரைடர் இருக்கு பாருங்க, உறுதியளிக்கப்பட்ட காப்பீடு அளிக்கும் ரைடர். இது என்ன வித்தியாசமாக இருக்கு, உறுதியளிக்கப்பட்ட காப்பீட்டு அளிக்கும் ரைடர். ரொம்ப அருமையான ரைடர். என்ன காரணம்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது பல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கு. சிறு குழந்தையா இருந்து தவந்து இருந்தோம், அப்புறம் நின்னுக்கிறோம், படிக்கிறோம், இப்படி பல முன்னேற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு இளைஞருக்கு சிறிது காலம் கழித்து கல்யாணம் நடக்கிறது. இளைஞனாக இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு காப்பீடு தேவைப்பட்டது. திருமணமான பின்பு இப்பொழுது பொறுப்புகள் ஜாஸ்தியாச்சு, இவர் மீது அதிக காப்பு தேவைப்படுகிறது. அதுக்கடுத்து என்ன ஆகுது, அவருக்கு குழந்தைகள் பிறக்கிறாரு. ரைட்டா? இவர் பெற்றோர் ஆகிறாரு. அப்போ மனைவி குழந்தைகள், ரைட்டுங்களா? இப்ப இன்னும் பொறுப்புகள் ஜாஸ்தி, இவருக்கு அதிக காப்பு தொகை தேவை, கவரேஜ் வேணும். அப்போ அவ்வப்போது அந்தந்த சம்பவங்கள் நடக்கும் போது ஏற்கனவே பாலிசியில் 1 லட்சம் ரூபாய் காப்பு தொகை போதும் என்ன எடுத்திருக்கிறாரு இந்த வாடிக்கையாளர். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது அந்த தேவைகள்ல பின்னாடி நான் அதிக காப்பு தொகைக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கேட்பேன், அப்ப அதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த திட்டத்துலன்னு கேட்டா, இந்த ரைடரோட சேர்த்து எடுத்திருந்தோம்னா அந்தந்த காலகட்டங்களில் அதிக காப்பு தொகை சேர்க்கப்படும். அது கவரேஜ் ஆரம்பிக்கும் அதிக காப்பு தொகையோட அந்த பாலிசியில. ரொம்ப அருமையான திட்டம். சரிங்களா? அப்ப இது வரைக்கும் 7 ரைடர்களை பார்த்திருக்கோம். இந்த 7 ரைடர்களுடைய பயன்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல கூடுதல் ஈடுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்ப விபத்துல இறந்துட்டாருன்னா விபத்து ரைடர் மூலமா என்ன இருக்கு, இறந்ததுனால அடிப்படை பாலிசி ஒரு அமௌண்ட் கொடுக்கும், இந்த விபத்துல இறங்கினால இந்த ரைடர் ஒரு அமௌண்ட் கொடுக்கும். அப்ப கூடுதல் அமௌண்ட் கிடைக்குதா? இந்த ரைடர் இல்லாம இருந்தா ஒரு அமௌண்ட் தானே கிடைக்கும், பாலிசி தொகை மட்டும் தானே கிடைக்கும். இந்த ஒரு பலன் இருக்கு இதுல. ரெண்டாவது குறைந்த விலை, லோ பிரீமியம். இந்த ரைடரை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, செப்பரேட்டா விபத்துக்கான ரைடருங்கிறது ஒரு பாலிசி திட்டமாவே இருக்குன்னு வைங்க. இதுக்கு ஒரு பாலிசி பாண்ட் அடிக்கணும், இதுக்கு ஒரு அண்டர் ரைட்டிங் பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, செலவுகள் கூடும். அது இல்ல ரைடரா இணைக்கிறதுனால, அதனால இதனுடைய பிரீமியம் மிக கம்மியாக இருக்கிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, விருப்பமைவு. என்ன விருப்பமைவு? எந்தெந்த ரைடர் எனக்கு தேவைப்படுகிறதோ அதை வாங்கிக்கிறேன் நான். சரிங்களா? வெரி சிம்பிளுங்க. என்கிட்ட பாயசம் இருக்கு, எனக்கு முந்திரி பருப்பு அந்த பாயசத்துல வேணும்னா பருப்பு போட்டுக்கிட வேண்டியதான், வாங்கிக்கிட வேண்டியதான். ரைட்? கிறிஸ்மஸ் பழம் வேணும் அப்படின்னா அதை வாங்கி போட்டுக்கிட வேண்டியதான். ரைட்டா? சோ இந்த மாதிரி எனக்கு அடிப்படை தேவையில் அடிஷனலாக என்ன பொருள் வேணும் வாங்கிக்கலாம். இந்த ரைடர்கள்லாம் அடிப்படை பாலிசி திட்டம் ஒரு பொருள்னா இது எக்ஸ்ட்ரா தேவையான பொருள், இந்த ரைடர்கள் நான் வாங்கி சேர்த்துக்கலாம், இந்த பாலிசியோட இணைச்சுக்கலாம். ரைட்டுங்களா? அப்ப விருப்பத்துக்கு உகந்தபடி எது வேணுமோ வேண்டாம். எனக்கு பாயசத்துல முந்திரி பருப்பு பிடிக்காது, எனக்கு கிறிஸ்மஸ் தான் வேணும், முந்திரி பருப்பு விளைக்கிறீங்க, அதை விட்டுருங்க. அந்த ரைடரை, எந்த ரைடர் உங்களுக்கு பிடிக்குதோ உங்களுக்கு தேவையோ அதை வாங்கிக்கிட வேண்டியதான். சரிங்களா? சோ அந்த மாதிரியான கான்செப்ட் இது. அடுத்து என்னுடைய வசதி என்ன, நெகிழ்வுத்தன்மை இருக்கு. இப்ப நான் ஒரு ரைடர்ல ஒரு சில ரைடர்கள் அந்த வசதி இருக்கு, அந்த நிறுவனத்தை பொறுத்து அந்த ரைடரை பொறுத்து இது மாறலாம். நான் இப்ப இந்த ரைடர் வேணும்னு இணைத்து வாங்கிட்டேன், பின்னாடி இந்த ரைடர் வேண்டாம்னு விடனா விட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு சில ரைடர்கள் நான் பாலிசி எடுக்கும் போதே நான் சேரல, பின்னாடி சேரணும்னா சேர்ந்துக்கலாம். இப்படிப்பட்ட வசதிகள்லாம் நம்ம கிட்ட என்ன இருக்கு, பிளெக்சிபிலிட்டி இருக்கு. இதுல இதை விட முக்கியமான விஷயம், பாலிசி திட்டங்களுக்கு வரி பயன்கள் இருக்கு நம்ம பார்த்தோம். ரைட்டா? இந்த ரைடர்களுக்காக கட்டக்கூடிய பிரீமியத்திற்கு கூட உங்களுக்கு வரி சலுகை பயன்கள் இருக்கிறது. இவ்வளவு அருமையான விஷயங்கள் இருக்கு. சரி, இந்த வரி பற்றிய இந்த பிரீமியம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வரி பத்தி நான் பின்னாடி வரேன். நான் இந்த உடல்நல திட்டம், ரைடர், என்ன ஆண்டரிப்பு திட்டம் நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா? இது எல்லாத்துக்கும் சேர்த்து வரி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம், வரி பற்றிய விஷயங்கள். இப்ப இந்த ரைடர்களுக்குண்டான பிரீமியத்துக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. ஐயா 2002ல விதிமுறை இருக்கியா, அதுபடி இருந்து சில கட்டுப்பாடுகள் இருக்கு. என்ன கட்டுப்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப காலவரை காப்பீடு திட்டத்துல பிளான் எடுக்கிறோம்ல, பாலிசி எடுத்திருக்கு, அல்லது குழு காப்பீடு திட்டத்துல பாலிசி எடுத்திருக்குன்னு வைங்க. அந்த திட்டங்கள்லாம் நான் ரைடர் வாங்கியிருக்கேன் சேர்த்து. எந்த மாதிரியான ரைடர்? ஹெல்த் ரைடர் வாங்கியிருக்கேன், இல்லைன்னா கிரிட்டிக்கல்னஸ் ரைடர் வாங்கியிருக்கேன். ரைட்டுங்களா? சோ இந்த மாதிரி ரைடர் ஏதாவது நான் சேர்த்து பாலிசி எடுத்திருந்தேன்னா, இந்த பாலிசி திட்டத்துக்கு உண்டான பிரீமியம் இருக்கு, ரைடருக்கு உண்டான பிரீமியம் இருக்கு. சரிங்களா? இந்த ரைடருக்கு உண்டான பிரீமியம்
பாலிசி திட்டத்தினுடைய பிரீமியத்தை விட அதிகமாயிடக்கூடாது. வெரி சிம்பிள். இது 100% மேல போயிடக்கூடாது. இதுக்கு 5000 ரூபாய் பிரீமியம் கட்டுறீங்கன்னா இந்த ரைடருக்கு உண்டான பிரீமியம் 5000க்குள்ளதான் இருக்கணும். 5000 இருக்கும். 5000க்கு மேல 6000 இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த விஷயத்தான் இந்த ரைடர்ல ஒரு கண்ட்ரோல்ல சொல்றாங்க. எந்த திட்டத்துக்கு? காலவரை திட்டத்துக்கும் குழு காப்பீட்டு திட்டத்துக்கும். எந்த ரைடருக்கு கணக்கு? கிரிட்டிக்கல் இல்னஸுக்கும் ஹெல்த் ரைடருக்கும். இந்த 2 ரைடருக்கும் இந்த கட்டுப்பாடு இருக்குங்க. அடுத்து இன்னொரு கட்டுப்பாடு பாருங்க. இப்போ ஒரு பாலிசி திட்டத்துல பல ரைடர் நம்ம சேர்த்து இணைச்சிருக்கோம். இதுகளுக்கெல்லாம் சேர்த்து ஒரு தொகை பிரீமியமாக சேர்த்து கட்ட வேண்டியிருக்கும். அடிப்படை பாலிசியிலையும் ஒரு பிரீமியம் கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த அடிப்படை பாலிசியினோட 30% மேல இந்த ஒட்டுமொத்த ரைடர்களுடைய பிரீமியம் கூடக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உதாரணத்துக்கு அடிப்படை பாலிசியில 1000 ரூபாய் பிரீமியம் கட்டுறீங்க. அப்ப இந்த ஒட்டுமொத்த ரைடர்களுக்கு சேர்த்து பிரீமியம் எதுக்கு மேல கூடக்கூடாது? 300 ரூபாய்க்கு மேல கூடக்கூடாது. ஏன்? 1000 ரூபாயோட 30% 300 ரூபாய். இந்த ஒரு கட்டுப்பாடு இருக்கு. 30% ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இன்னொரு கட்டுப்பாடு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ரைடருடைய காப்பு தொகை அடிப்படை பாலிசியினுடைய காப்பு தொகையை விட அதிகமாகி விடக்கூடாது. எப்படி? 5 லட்சம் ரூபாய்க்கு நான் என்டோமென்ட் பிளான்ல பாலிசி எடுத்திருக்கேன். ஆனா நான் விபத்து காப்பீடு கேட்கிறேன், எனக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு இந்த ரைடர் வேணும்னு. அப்படி இருக்கக்கூடாது. 5 லட்சம் ரூபாய்க்கு என்டோமென்ட் பாலிசி எடுத்திருக்கீங்கல்ல, அப்ப இந்த விபத்து காப்பீடுக்கான ரைடர் அதோட இணைக்கும் போது 5 லட்சம் ரூபாய் அல்லது அதுக்கு உட்பட்டு 4 லட்சம் ரூபாய்க்கு அந்த மாதிரி தான் இணைக்கணும் ரைடர். எனக்கு விபத்து காப்பீடு மட்டும் எனக்கு ரைடர் 10 லட்சம் ரூபாய்க்கு வேணும்னு நம்ம கேட்க முடியாது. இந்த 3 கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரைடருக்கு இந்த கட்டுப்பாடுகள் இருக்கு. அடுத்த முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். என்ன விஷயம் பார்க்க போறோம்? அடுத்த பிளான் சொன்னோம்ல, ஆண்டளிப்பு திட்டம், ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு, அந்த திட்டங்களை பார்க்க போறோம். ஏன்னா இன்றைக்கு ஓய்வு காலத்தில், வயதான காலத்தில் நம்மளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு தேவைப்படுகிறது. ஏன்னா அன்றைக்கு என்னுடைய செலவினங்களை சமாளிப்பதற்கு எனக்கு குறிப்பிட்ட தொகை வந்தால் நல்லா இருக்கும். கேட்டுங்களா? தனக்கென்று சொந்த செலவுகள் இருக்கின்றன, அதை நிவர்த்தி பண்ணியே ஆக வேண்டும். அதற்கு ரெகுலரா பீரியாடிக்கலா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பணம் வந்தால் நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு திட்டம் வேணும் இல்லையா? அந்த திட்டம் அந்த வயதான காலத்தில் நம்மளால சம்பாதிக்க முடியுமா வருமானம் அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா அது உடல் நலம் இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்தது. வயதான காலத்தில் பொதுவாக வயதான காலத்தில் வருமானம் பார்ப்பது என்பது கடினம் என்பது அனைவரும் அறிந்தது. இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வரப்பிரசாதமான திட்டங்கள் தான் இந்த ஆண்டளிப்பு திட்டங்கள் அல்லது ஆன்னுட்டி திட்டங்கள் அப்படின்னு சொல்றது. ஆண்டளிப்பு திட்டம், ஆன்னுட்டி திட்டம். நம்ம தமிழ்ல சாதாரணமா சொல்லுவோம் பென்ஷன் திட்டம் அப்படின்னு. அதுதான் இது. சரிங்களா? ஆனா நீங்க ஞாபகம் அந்த பென்ஷன்ங்கிறத மறந்துருங்க கொஞ்ச நேரத்துக்கு. நம்ம வார்த்தை இங்க பயன்படுத்துறது ஆண்டளிப்பு திட்டம் அல்லது ஆன்னுட்டி திட்டம் அப்படின்னு தான் சொல்றோம். இல்லங்க பென்ஷன் திட்டம் வேற இருக்கே, நம்ம பின்னாடி பார்க்க போறோம்ல, அதை பத்தி நான் பின்னாடி வரேன். ஆனா இப்போ ஆண்டளிப்பு ஆன்னுட்டினா என்ன? பீரியாடிக்கலா பணம் கொடுக்கிற திட்டத்துக்கு பேர் ஆன்னுட்டி திட்டம். சரிங்களா? இந்த ஆன்னுட்டி திட்டத்துல, ஆண்டளிப்பு திட்டத்துல 2 வகை இருக்கு. முதல் வகை என்னன்னு பாருங்க, உடனடி ஆண்டளிப்பு திட்டம். இன்னொன்னு ஒத்தி வைக்கப்பட்ட ஆண்டளிப்பு திட்டம். இம்மிடியட் ஆன்னுவிட்டி, டெஃபர்ட் ஆன்னுவிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இம்மிடியட்டா, அதாவது இந்த ஆன்னுட்டியை பொதுவா வாங்குறது வழக்கம், பர்ச்சேஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஆன்னுட்டியை பர்ச்சேஸ் பண்றேன் அப்படிவாங்க. ஆன்னுட்டியில ஜாயின் பண்றேன்னு பொதுவா சொல்றது இல்ல, பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து என்ன அந்த நிறுவனத்துல எனக்கு நீங்க மாசம் மாசம் ஆண்டளிப்பு தாங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டளிப்புனா வருடத்துக்கு ஒரு முறை பணம் தாங்கன்னு மட்டும் அர்த்தம் இல்ல. அது அந்த ஆப்ஷனை பொறுத்து, மாதம் மாதம் பணம் வேணும்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் கூட ஆண்டளிப்புன்னு தான் பேரு. ரைட்டுங்களா? மாசம் மாசம் தானே பொதுவாக பென்ஷன் வாங்கும் வயதான காலத்துல செலவுகளுக்கு, அதானே தேவை. அப்ப ஆண்டளிப்புன்னு சொன்னோன்னே வருஷம் வருஷம் வாங்குற தொகை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. மாசம் மாசம் அல்லது 3 மாசத்துக்கு அந்த மாதிரி வாங்கக்கூடிய வசதிகள் கூட இருக்கு. அதான் ஆண்டளிப்பு திட்டம் அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? சோ பென்ஷன் அப்படின்னு சொல்றோம்ல மாசம் மாசம், அதுதான் இது, வேற ஒண்ணும் இல்ல. ரைட்டா? அப்ப ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு நிறுவனத்துல கொடுத்துட்டு சார் இதுக்கு ஆன்னுட்டி கொடுங்கன்னு சொல்லி வாங்குறோம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷனை சூஸ் பண்றோம். எனக்கு மாதம் மாதம் எவ்வளவு கிடைக்கும் சார் சூஸ் பண்றோம். எப்ப இருந்து வேணுங்க உங்களுக்கு பென்ஷன், எப்ப இருந்து இந்த ஆண்டளிப்பு வேணும், எனக்கு வர மாசம் கொடுங்க, உடனே ஆரம்பிச்சிருங்க. சோ உடனே ஆரம்பிச்சிருங்க பென்ஷன் சொன்னா உடனடி ஆன்னுட்டி, உடனடி ஆண்டளிப்பு. எனக்கு 2 வருஷம் கழிச்சிருந்து பென்ஷன் கொடுங்க, அது டெஃபர்ட் ஆன்னுட்டி, கொஞ்சம் தள்ளி கொடுங்க. புரியுங்களா? இதுதான் ஆண்டளிப்பு திட்டம். மிக அருமையான திட்டம்.
அப்ப இந்த ஆண்டளிப்பு இமிடியேட் இருக்கு, டெஃபர்ட் இருக்குல்ல, ரைட் சார். நீங்க எது வரைக்கும் பென்ஷன் தருவீங்க? அது நம்ம வாடிக்கையாளர் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க பல ஆப்ஷன் வச்சிருப்பாங்க அந்த நிறுவனத்துல, எப்படி எது வரைக்கும் பென்ஷன் வேணும் அப்படிங்கிறதுக்கு பல ஆப்ஷன் இருக்கு. அதுல ஒவ்வொன்னா பாப்போமா? ஒரு 5 ஆப்ஷன் இங்க வச்சிருக்கோம் நம்ம. 1வது ஆப்ஷன் பாருங்க, ஆயுள் ஆண்டளிப்பு. அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்து பென்ஷன் மாசம் மாசம் வேணும்னு சொன்னோம்ல, அப்போது கேட்கறது உங்களுக்கு ஆயுள் முழுக்க ஆண்டளிப்பு வேணுமான்னு கேட்கறாங்க. ஆமா சார் எனக்கு ஆயுள் முழுக்க வேணும், அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அதை பொறுத்து பென்ஷன் தொகை தரப்படும், அந்த ஆண்டளிப்பு தொகை தரப்படும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, உறுதியான ஆண்டளிப்பு. இப்ப அந்த ஆயுள் ஆண்டளிப்பு கேட்கிறோம்ல சார், நான் இறந்துட்டேன்னா நாங்க என்ன பண்ணாதான் வேசையா இருக்கு வாய்ப்பு அப்படிலாம் கேட்பாங்க. சரியா? அதுல எனக்கு உறுதியா இத்தனை வருஷமா தந்துடும் சார் பென்ஷன், நான் இல்லைனாலும் என் வீட்டாளர்களை வாங்கிடணும். ரைட்டுங்களா? ஆயுள் முழுக்க நான் இன்னும் ஒரு 40 வருஷம் இருப்பேன்னு சொல்லி ஆயுள் முழுக்க எனக்கு ஆயுள் பென்ஷன் வேணும் ஆண்டளிப்பு வேணும்னு கேட்கிறேன். 2 வருஷத்துல இறந்துட்டா உங்க இருந்து பென்ஷன் வாங்க முடியாம போயிரும்ல. சோ இந்த காரணம் நியாயமான காரணம் ஒரு சில பேர் பேசுவாங்க, அவங்களை பொறுத்தவரையில் அது நியாயம். ரைட்டா? அந்த மாதிரி சூழ்நிலையில நான் மினிமம் குறைந்தது உத்தரவாதமாக இத்தனை வருடத்திற்காக பென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். உறுதியான ஆண்டளிப்பு, உத்தரவாத ஆண்டளிப்பு. இப்ப எனக்கு 5 வருஷம் உறுதியான ஆண்டளிப்பு வேணும்னு சொல்லிட்டேன்னு வைங்களேன், அப்ப 5 வருடங்கள் கண்டிப்பாக அவங்க ஆண்டளிப்பு தருவாங்க சார். அதுக்கப்புறம் உயிரோடு இருந்தால் அப்பவும் தருவாங்க. என்ன ஆண்டளிப்பு? ஆயுள் ஆண்டளிப்பு தேர்ந்தெடுக்க 5 வருடங்கள் உத்தரவாதம். அதாவது 2 வருஷத்திலேயே இறந்தா கூட மீதி 3 வருஷம் நம்மளுடைய பிரதிநிதி அவங்க நியமனதாரர் என்ன செய்வாங்க, அந்த பென்ஷனை வாங்குவாங்க. அதாங்க அர்த்தம். அது புரிஞ்சுதீங்களா? அப்ப ஆயுள் ஆண்டளிப்பு தான் இது, ஒரு எக்ஸ்ட்ரா வசதி. அந்த மாதிரி தான் இந்த ஆண்டளிப்பு வசதி அப்படிங்கிறது, உத்தரவாத ஆண்டளிப்பு. சரிங்களா? அடுத்த ஆண்டளிப்பு பாருங்க, கூட்டு ஆயுள் ஆண்டளிப்பு, ஜாயிண்ட் பென்ஷன், ஜாயிண்ட் ஆனுட்டி. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஜாயின் பண்ணி ஆனுட்டி வாங்கிக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் கணவர் இறந்து விட்டால் மனைவிக்கு ஆரம்பிச்சிருக்கணும், மனைவி இறக்குற வரைக்கும் அவங்களுக்கு ஆண்டளிப்பு கிடைக்கும். சரிங்களா? சோ அப்ப அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, வாங்கிய விலை திரும்ப கிடைக்கும் ஆண்டளிப்பு. சார் இந்த 10 லட்சம் ரூபாய் வச்சுக்கங்க, எனக்கு மாசம் மாசம் நீங்க ஆண்டளிப்பு தாங்க, அதாவது பென்ஷன் தாங்க. ரைட்டா? நான் இறந்துட்டேன் அப்படின்னா ஆயுள் முழுக்க பென்ஷன் தாங்க. நான் இறந்துட்டேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட கொடுத்த அந்த 10 லட்சம் ரூபாய் இருக்கு இல்லையா, அதை நியமனதாரர்கிட்ட கொடுத்துடணும். ரைட்? அப்ப இந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த ஆனுட்டி பிளான்ல ஜாயின் பண்ண திரும்ப தந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஆப்ஷன் இருக்கக்கூடிய இது. அப்ப வாங்கிய விலையை திரும்ப கிடைக்கும் ஆண்டளிப்பு. சரியா? அடுத்த ஆண்டளிப்பு பாருங்க, அதிகரிக்கும் ஆண்டளிப்பு. அதென்ன அதிகரிக்கும் ஆண்டளிப்பு? அப்போ ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அந்த ஆண்டளிப்பு தொகை கூடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இன்ஃபிளேஷன் இருக்குல்ல, பணவீக்கம் இருக்கு, விலைவாசிகள் கூடும், அதை பொறுத்து. அப்ப இன்றைக்கு எனக்கு 5000 ரூபாய் மாதம் வேணும்னு தோணுது, இன்னும் 2 வருஷம் கழிச்சு அப்ப அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கக்கூடிய நம்ம ஆண்டளிப்பு திட்டத்துல சேர்ந்துக்கலாம். அப்ப அடிப்படையை பொறுத்தவரை ஆண்டளிப்பு 2 டைப் சொன்னோம். ஒத்திவைக்கப்பட்ட ஆண்டளிப்பு, என்னது உடனடி ஆண்டளிப்புன்னு சொன்னோம். ஆனால் அந்த ஆண்டளிப்புகள் எது வரையிலும் வாங்கப்பட வேண்டும் அப்படிங்கறதை பொறுத்தவரையில, அல்லது அது குறிப்பிட்ட இடைவெளியில ஆண்டளிப்பை கூட்டி கொடுக்கிற மாதிரி வாங்கணும்னு நினைச்சோம். இந்த மாதிரி வகைகளை பார்க்கும்போது 5 வகைகள் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். சரிங்களா? இப்ப இந்த விஷயத்துல இந்த பாருங்க, ரொம்ப முக்கியமான இந்த வெஸ்டிங் டேட்னு ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு உடனடியில உடனே வாங்கிட்டோம், பென்ஷன் வாங்க ஆரம்பிச்சிடறோம், ஆண்டளிப்பு. இந்த டெஃபர்டுல கொஞ்சம் தள்ளி வாங்க ஆரம்பிச்சிடும். என்னைக்கு தேதியில இருந்து அந்த ஆண்டளிப்பு ஆரம்பிக்குதோ பென்ஷன், அந்த தேதிக்கு வெஸ்டிங் டேட்னு பேருங்க. சரியா? வெஸ்டிங் டேட், ஆண்டளிப்பு ஆரம்பமாகும் நாள் அப்படின்னு பேர். சோ ஆண்டளிப்பு திட்டம் நல்லா புரிஞ்சதுங்களா? இத நம்ம சாதாரண பேச்சுவார்த்தையில பென்ஷன் திட்டம் பென்ஷன் திட்டம்னு சொல்றோம் இல்லையா, அதுதாங்க இந்த ஆண்டளிப்பு திட்டம், வேற ஒண்ணுமே கிடையாது இது வரைக்கும் பார்த்தது. சரி, இப்போ அடுத்த திட்டத்துக்கு வரலாமா? நல்ல அருமையான திட்டம். ஆனா இது வரைக்கும் இந்த ஆண்டளிப்பு திட்டம் சொன்னேன் இல்லையா, அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா அதுதான் முக்கியம். ஏன்னா அது இதுல பென்ஷன்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணேன், அதே வார்த்தையை இனிமே வரக்கூடிய நான் பயன்படுத்த போறேன். ரைட்டா? இப்ப அடுத்த திட்டம் பார்க்கிறோம் பாருங்க, ஓய்வூதிய திட்டம். பாருங்க, அந்த திட்டத்துக்கு பேரு ஆண்டளிப்பு திட்டம், இந்த திட்டத்துக்கு பேரு ஓய்வூதிய திட்டம். இந்த திட்டத்துக்கு தான் இங்கிலீஷ்ல பென்ஷன் திட்டம் சொல்றாங்க.
அந்த திட்டத்துக்கு ஆனிட்டி திட்டம்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த திட்டத்தை ஓய்வூதிய திட்டம் அல்லது பென்ஷன் திட்டம்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த பிளான்ல ஜாயின் பண்ணி குறிப்பிட்ட வருஷம் நம்ம பணம் கட்ட போறோம். ரைட்டுங்களா? சோ அதுதான் முக்கியமான இது திட்டம். அது இப்ப நம்ம ஆண்டளிப்பு வாங்கணும்னா நம்மளுக்கு பணம் வேணுமா இல்லையா? இந்த ஆனிட்டி வேணும் அப்படின்னா பணம் வேணும். மாசம் மாசம் பின்னாடி எனக்கு பணம் வாங்குறதுக்காக பணம் வேணும்ல. அப்ப அந்த பணம் உடனே கொடுக்க முடியாதனால, அப்படி எதிர்காலத்துல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா என்ன செய்ய? என்னால எதிர்காலத்துல ஆனிட்டி வாங்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சுன்னா அந்த பயம் இருக்கணும். ஏன்னா எதிர்கால வாழ்க்கையும் எனது கையில் தான் இருக்கிறது. அப்போ நான் என்ன பண்றேன்? ஒரு குறிப்பிட்ட தொகையை பீரியாடிக்கலா கொடுத்து வைக்கிறேன். இப்ப எனக்கு 30 வயசுன்னு வைங்க, ரைட்டா? எனக்கு 50 வயசுல இருந்து எனக்கு ஆண்டளிப்பு வேணுங்க. 50 வயசுல இருந்து ஆண்டளிப்பு வேணும். அப்ப இடையில எத்தனை வருஷம் இருக்கு? 20 வருஷம் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த 30 வயசுல இருந்து இந்த 20 வருஷங்களும் குறிப்பிட்ட தொகையை நான் பணம் கட்டிக்கிட்டே வரேன். ரைட்டா? அதுக்கு பிரீமியம் நம்ம சொல்றோம். ரைட்டுங்களா? இந்த ஆயுள் காப்பீட்டு பாலிசிகள்ல சொன்ன மாதிரியே இந்த ஓய்வூதிய திட்டத்திலும் பிரீமியம்னு சொல்றோம். அப்ப 20 வருஷமும் கட்டிட்டே வரேன். நல்லா புரிஞ்சுக்கணும், இது எதுக்காக நான் பணம் சேர்த்து வைக்கிறேன்? பின்னாடி ஆண்டளிப்பாக வாங்குவதற்காக நான் பணம் சேர்த்து வைக்கிறேன். ரைட்டுங்களா? நல்லா தெரிஞ்சுங்க, இந்த 20 வருஷத்துல அந்த நிறுவனம் நம்மளுக்கு பணம் கொடுக்க போறது இல்ல, ஆண்டளிப்பு கொடுக்க போறது இல்ல. இந்த 20 வருஷமா நான் பணம் சேர்த்து வைக்க போறேன். இது அக்குமுலேஷன் காலம். பின்னாடி அந்த 20 வருஷம் முடிஞ்ச உடனே, அதாவது எனக்கு 50 வயசு ஆகும் போது, 50 வயசுல தான் நான் இந்த பணத்தை வச்சு நான் ஆண்டளிப்பா மாத்த போறேன். அதை ஆனிட்டி வாங்க போறேன். சரிங்களா? அப்ப இந்த 20 வருஷத்துல என்ன இருக்காது? எனக்கு பென்ஷன் தர மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு சார் இதுக்கு பென்ஷன் திட்டம் பேர் வச்சா? பின்னாடி பென்ஷன் வாங்குவதற்காக நான் இப்பொழுதே சேர்த்து வைக்கிறேன். எனவே இதுக்கு பேரு பென்ஷன் திட்டம் அல்லது ஓய்வூதிய திட்டம்னு பேரு. அப்ப இந்த 20 வருஷம் இருக்கு இல்லையா, இது சேமிப்பும் காலம், அக்குமுலேஷன் பேஸ். இந்த 20 வருஷத்தை கேட்டீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்காது. இது இன்சூரன்ஸ் திட்டம் இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்சூரன்ஸ் கம்பெனில தான் நம்ம ஜாயின் பண்றோம் இந்த திட்டத்துல பல நேரங்கள்ல. ரைட்டுங்களா? அப்ப இன்சூரன்ஸ் கவரேஜ் இதுல கிடையாது, இந்த ஓய்வூதிய திட்டத்துல. ரைட்டா? ஏறப்பட்ட விஷயங்கள கிடையாது. அப்ப இந்த 20 வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய தொகை சேருது. அப்ப ரெகுலரா கட்டிக்கிட்டு இருக்கேன், அப்படித்தானே? அப்ப இந்த ஓய்வூதிய திட்டத்துல 2 டைப்புங்க. ரெகுலரா அப்படி 20 வருஷமா கட்டுறது, சோ தொடர் தவணை பிரீமியத்துல அந்த ஓய்வூதிய திட்டத்துல சேர்ந்துக்கிறது. சோ ஒரே தவணை பிரீமியத்திலே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்பயே கொடுத்துறேன் சார், ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன். 20 வருஷம் கழிச்சு என்ன வளர்தோ, வளர்ந்த பிறகு என்ன பண்றேன்? 50 வயசுல அதை பென்ஷனை நான் மாத்திக்கிறேன், ஆனுவல் திட்டமா ஆனுட்டி திட்டமா நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப பாருங்க, இந்த ஓய்வூதிய திட்டம் 2 வகை: தொடர் தவணை ஓய்வூதிய திட்டம், ஒற்றை தவணை ஓய்வூதிய திட்டம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த 20 வருஷம் கட்டி முடிச்சிட்டேன்ல, 50 வயசுல ஒரு மிகப்பெரிய தொகையா சேர்ந்திருக்கு இல்லையா? சோ அந்த தொகைக்கு பேரு கம்யூட்டேஷன் வேல்யூ, திரட்டு மதிப்புன்னு பேருங்க. ஏன்னா இவ்வளவு காலமும் திரட்டிய பணம் ஒரு சேர்ந்து இருக்கு, போனஸ் எல்லாம் சேர்த்து. சரிங்களா? திரட்டு மதிப்பு, கம்யூட்டேஷன் வேல்யூ. ஒரு நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த கம்யூட்டேஷன் வேல்யூ நாம வழக்கமா சேர்த்து வச்சு வளர்ந்து வந்திருக்கேன், இந்த பணத்தை முழுக்க முழுக்க வாங்க முடியாது. ஏன்னா இந்த ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ந்தனுடைய நோக்கம் என்ன? பின்னாடி ரெகுலரா ஆண்டளிப்பு வாங்கணும் அப்படிங்கிறது தான் சேர்ந்தோம். ரைட்டுங்களா? அதனால முழுக்க முழுக்க வாங்க முடியாது. ஆனால் தேவையானால் அந்த கம்யூட்டேஷன் மதிப்பினுடைய, திரட்டு மதிப்பினுடைய 3ல் 1 பங்கை வாங்கிக் கொள்ளலாம். அது வரி விலக்கு கூட உட்பட்டது. ரைட்டா? அப்ப அந்த சேர்ந்த தொகை அல்லது 3ல் 1 பங்கை எடுத்துவிட்டு மீதி இருக்கக்கூடிய 2ல் 1 பங்கு கம்யூட்டேஷன் தொகை, இதை வைத்து நம்ம ஆண்டளிப்பு வாங்கலாம். இப்ப எந்த நிறுவனத்துல இந்த ஓய்வூதிய திட்டத்தை ஜாயின் பண்ணணும், அதே நிறுவனத்துல தான் இந்த ஆண்டளிப்பு வாங்கணுமா அப்படின்னா வேற நிறுவனத்துல இருந்தும் அதை மாத்திக்கலாம். புரிஞ்சுக்கிறீங்களா? எவ்வளவு அருமையான திட்டங்கள் பாருங்க. ஆனுட்டி பிளான், ஓய்வூதிய திட்டம், நல்ல திட்டங்கள் தானே. இப்ப இந்த திட்டத்துல இந்த வரி சலுகை என்ன கிடைக்குது, பணவீக்கத்துக்கும் இந்த திட்டங்களுக்கும் என்ன விஷயங்கள் சம்பந்தம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப உடல்நல காப்பீட்டு திட்டத்தை பொறுத்தவரையில பாத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய சொந்த வாழ்க்கை, மனைவி, குழந்தைகள், பெற்றோர் இவர்களுக்கு உடல்நல காப்பீடுல சேர்ந்தீங்கன்னா செக்ஷன் 80D படி வரி விலக்கு உண்டு. இதே இது 65 வயதுக்கு மேல உள்ளவங்க அந்த உடல்நல காப்பீட்டுல இருந்து பிரீமியம் கட்டுறாங்கன்னா அதுக்கு கூடுதல் வரி சலுகை இருக்கு. ரைட்டா? உடல்நல காப்பீட்டுக்கு வரி சலுகை இருக்கு. ரைடர்கள் இருக்குல்ல, அதுக்கும் வரி சலுகை இருக்கு. ரைடருக்கு எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்டுறீங்களா, எக்ஸ்ட்ரா வசதி வாங்கி, அதுக்கு வரி சலுகை இருக்கு. ரைட்? இந்த ஓய்வூதிய திட்டத்தை கம்யூட்டேஷன் வேல்யூ மாறி இல்ல, அதுல 1/3 வாங்குறீங்கல்ல,
அந்த 1/3 வரி சலுகை இருக்கு. சரி, ஆண்டளிப்புல ஆணுட்டியா வாங்குறேன் இல்ல சார், அப்ப பீரியாடிக்கல மாசம் மாசம் பென்ஷன் மாதிரி வாங்கிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கு வரி சலுகை இருக்கா? அதுக்கு வரி சலுகை கிடையாது. ஆனால் அன்றைக்கு நீங்கள் பென்ஷன் வாங்கும் போது அந்த வந்து ஃபர்ஸ்ட் வரி இல்லாத லிமிட் இருக்குல்ல, ஸ்லாப், அதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா வரி வரப்போறது இல்ல. அந்த ஸ்லாப்பை மீறி நீங்கள் வருமானம் பார்க்கும் போது வரி வரப்போகுது. சரியா? இதுதான் இது பற்றிய விஷயங்கள், வரி பற்றிய விஷயங்கள் இந்த திட்டங்களை பொறுத்தவரையில். இப்ப பணவீக்கத்தை பொறுத்து நம்ம யோசிப்போங்க. ஏன்னா காலங்கள் போக போக செலவினங்கள் கூடிக்கொண்டே இருக்கின்றன. அப்ப உடல்நல மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் நம்ம ஜாயின் பண்றோம், பின்னாடி இவ்வளவு ஒரு நோய் வந்தால் செலவாகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. ஒருவேளை எதிர்காலத்தில் அதிக செலவு ஆச்சுன்னு என்ன செய்ய, அதையெல்லாம் யோசிச்சு நான் அதிக போதுமான அளவுக்கு காப்பு தொகைக்கு நம்ம அந்த உடல்நல காப்பீட்டுல ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து ஆரோக்கிய காப்பீடு ரொம்ப அவசியம். ஒரு ஆஸ்பத்திரி, அதாவது தினசரி மருத்துவமனை திட்டம்னு சொன்னோம் இல்லையா, கண்டிப்பா அவசியம். திடீர்னு ஒரு 20 நாள் 25 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கணும், என்ன செலவாயிருச்சு? அந்த 25 நாளைக்கு வந்து கேட்டீங்கன்னா மருத்துவமனை செலவு கொடுக்க வேண்டியிருக்கு, நம்முடைய வருமான இழப்பு இருக்கு, அதெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. ரைட்டுங்களா? இவ்வளவு நல்ல பயன்கள் இந்த திட்டங்களில் இருக்கின்றன. அப்போ மருத்துவமனை கட்டணம், வருமான இழப்பு, கடன் தொல்லை இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த உடல்நல காப்பீடுகள் உதவியாக இருக்கும். குறைந்த பிரீமியத்தில் கூடுதல் பயன் வேணும் என்றால் ரைடர்கள் உதவியாக இருக்கும். வயதான காலத்திற்கு தேவை இருக்கிறது என்கின்ற நோக்கத்திற்காக ஓய்வூதியம் தேவை இருக்கிறது. இதுதான் பார்த்திருக்கோம். சரிங்களா? ஒரு ரீகேப் பண்ணிடலாமா? உடல்நல காப்பீடு என்ன பார்த்தோம்? 4 வகை இருக்குன்னு பார்த்தோம். தனிநபர் உடல்நல காப்பீடு, குடும்ப புளோட்டர் உடல்நல காப்பீடுன்னு பார்த்தோம், தினசரி செலவு உடல்நல காப்பீடுன்னு பார்த்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? தனிநபர் குடும்ப குழு உடல்நல காப்பீடுன்னு பார்த்தோம். 4 வகையா பார்த்திருக்கோம். ரைடர்ல 7 வகை பார்த்தோம். ஏடிபி, அதாவது காலவரை, கிரிட்டிக்கல் சில தீவிர நோய்க்கான வெய்வரா பிரீமியம், சர்ஜரி, ஹாஸ்பிட்டலைசேஷன், உறுதியளிக்கப்பட்ட கூடுதல் காப்பு, இத்தனை 7 ரைடர்கள் பார்த்தோம். ஆண்டளிப்புல 2 டைப் பார்த்தோம், உடனடி ஆண்டளிப்பு, ஒத்திவைக்கப்பட்ட ஆண்டளிப்புன்னு பார்த்தோம். ஓய்வூதியத்துல 2 பார்த்தோம், ஒற்றை பிரிமிய ஓய்வூதிய திட்டம், தொடர்ந்தவணை பிரிமிய ஓய்வூதிய திட்டம்னு 2 வகை பார்த்தோம். சரிங்களா? இத்தனை விஷயங்களை பார்த்திருக்கோம். ஒவ்வொரு திட்டத்தினால என்ன பயன் பார்த்திருக்கோம், இதனால வரி சலுகைகளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்திருக்கோம். இந்த இன்ஃபிளேஷன்ல வந்து இது எந்த விதத்துல உதவியா இருக்கணுமோ அதுக்கு நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. சரிங்களா? சோ இதுல எந்த மாதிரியான கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாடத்துல இப்ப படிச்ச விஷயம் தான், வித்தியாசமான வேலை கேட்க போறாங்க, அவ்வளவுதான் கேள்விகளை. பாருங்க, உடல்நல காப்பீடுடைய சிறப்பு பயன் பொருத்தம், இது நீங்க ஆன்சர் பண்ணிருவீங்க, ஏன்னா இவ்வளவுதான் தெளிவா கத்திருக்கீங்க. ரைட்டா? 2 பாருங்க, உடல்நல காப்பீடு தேவை சூழ்நிலை, இது வந்து வித்தியாசமா, அதாவது ஒரு சூழ்நிலை கொடுத்துருவாங்க, ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலை. இப்ப வந்து ஒருத்தர் வந்து தனக்கு உடல்நல காப்பீடு வேண்டும் என்று எண்ணுகிறார், கணேஷ் என்பவர். தனது மனைவிக்கும் ஒரே பாலிசியில் உடல்நல காப்பீடு தேவை என்று எண்ணுகிறார். அப்ப எந்த திட்டத்தில் சேரலாம்? இப்படி சூழ்நிலை கொடுத்து கேட்பாங்க. எதுல சேரலாம்? குடும்ப புளோட்டர் உடல்நல காப்பீடு. சரிங்களா? சோ அந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்? அடுத்த ஆண்டளிப்பு ஓய்வூதியம், இதனுடைய சிறப்பு பயன் பொருத்தம் சம்பந்தமாக கேள்வி வரலாம். ரைட்? அப்போ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை சொல்லி இவருக்கு ஆண்டளிப்பு தேவையா, எது வரையிலும் தேர்ந்தெடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை கேட்கலாம். சோ வரி பற்றிய விதிகள் நம்ம பார்த்தோம்ல, சோ அது பத்தி கேட்கலாம். அப்போ இது வரிசைப்படுத்த ஒரு சூழ்நிலை, இந்த குடும்பத்துக்கு எந்த ரைடர் தேவையா, ஓய்வூதியம் தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். சோ நல்ல நல்ல விஷயங்கள் இந்த பாடத்துல இருக்குங்க. ஒரு சில கேள்விக்கு போயிடலாமா? இப்போ 1வது கேள்வி பாருங்க, அனைத்து ரைடர்களின் பிரீமியமும் இதை விட கூடக்கூடாது. எதை விட கூடக்கூடாது? ஒரு அடிப்படை திட்டம் இருக்கு, ரைடர்கள் இருக்கு, இந்த ரைடர்கள் பிரீமியம் எதை விட கூடக்கூடாது நம்ம படிச்சிருக்கோமா? ஞாபகம் இருக்குங்களா? வெரி குட்ங்க. 30% மேல கூடக்கூடாது. அப்ப ஈனா ஆன்சர் ரைட்டு. ஈனா ஆன்சர் பாருங்க, அதாவது 2வது கேள்வி பாருங்க, பென்ஷன் திட்டத்தில் கம்யூட்டேஷனின் பொது எவ்வளவு தொகை பாருங்க. இப்போ இந்த முதல் கேள்வி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்க சொல்லியிருக்கேன் நான், அதுல முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இந்த ஆனா பாயிண்ட், ஆவண்ணா பாயிண்ட், ஈனா பாயிண்ட் 3மே ரைட்டுங்க. என்ன, அடிப்படை பாலிசியில் 10% எடுக்கலாம், அடிப்படை பாலிசி 20% ரைட் தான். ஆனா அது இதை விட கூடக்கூடாது, 30% விட கூடக்கூடாது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதனாலதான் அந்த 30% நம்ம மார்க் பண்ணோம். அடிப்படை பாலிசியில 20% தான் ரைடர் பிரீமியம் இருப்பது போல் நம்ம சேரலாம். ஆனா இதை விட கூடக்கூடாதுங்கிற வார்த்தை இருக்கு, அப்போ 30%. சரிங்களா? அப்ப 40% சுத்தமான தப்பு, சந்தேகமே வேண்டாம்.
சரியா? இப்போ இரண்டாவது கேள்விக்கு வருவோம். இப்ப பென்ஷன் திட்டத்தில் கம்யூட்டேஷனின் போது எவ்வளவு தொகை எடுக்கலாம்? ஞாபகம் இருக்குங்களா? ஒரு தொகை சொன்னோம்ல, அதற்கு வரி விலக்கு கூட உண்டுன்னு சொன்னோம். அந்த கம்யூட்டேஷன்ல ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. வெரி குட். 1/3, 3/1 ஆனா ஆன்சர் சரி. கரெக்டா? மூணாவது கேள்விக்கு போயிடலாமா? பாருங்க, ஒரு வாடிக்கையாளர் 5 வருட உத்தரவாத ஆண்டளிப்பு திட்டத்தை தேர்ந்தெடுத்திருந்தார். 5 வருட ஆண்டளிப்பு பெற்ற பிறகும் உயிரோடு இருந்தால் என்ன நடக்கும்? நிறைய ஆன்சர் போட்டிருக்கு. சரிங்களா? 5 வருடங்கள் உத்தரவாதமாக வேண்டும் தான் கேட்டிருக்காரு. ஆயுள் முழுக்க எனக்கு வேணும். அதனுடைய ஆப்ஷனுடைய அர்த்தம் என்ன நம்ம படிச்சோம் அந்த ரைடரை பத்தி படிக்கும்போது, அந்த ஆண்டளிப்புல படிக்கும்போது. பென்ஷன் எது வரைக்கும் கேட்டா ஆயுள் முழுக்க வேணும். ஆனா 5 வருடத்துக்கு கண்டிப்பா நான் இறந்தால் கூட 5 வருடத்துக்கு கொடுத்துடணும். அதான் அர்த்தம். அப்ப இறந்துட்டா என்ன? 5 வருடத்துக்குள்ள இறந்துட்டாருனாலும் 5 வருடத்துக்கு தருவாங்க. இப்ப 5 வருடத்துக்குள்ள இறக்கல, உயிரோட இருக்காரு, அப்ப பென்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆண்டளிப்பு நடந்துகிட்டு இருக்கும். அப்ப என்ன கேள்வி? இறக்கும் வரை ஆண்டளிப்பு நடக்கும், கொடுக்கப்படும். புரிஞ்சுட்டீங்களா? நாலாவது கேள்வி பாருங்க. சில பாலிசிகளில் அந்த வருடத்தில் எந்த ஈடும் இல்லை எனில் ஈடில்லா போனஸ் வழங்கப்படும் சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? அப்படின்னா கையில ஏதாவது போனஸ் கொடுப்பாங்களா? அப்படி படிச்சோமா? ஈடு இல்லாத போனஸ் வார்த்தை சொல்லுதே அப்படின்னா அது என்ன அர்த்தம்? நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அடுத்த வருடம் கட்டக்கூடிய பிரீமியத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டு வாங்கப்படும், முக்கியமா உடல்நல காப்பீட்டு திட்டங்கள்ல. சரிங்களா? அப்ப எங்க இருக்குது? ஆனா ஆப்ஷன் இருக்கு, அடுத்த வருட பிரீமியத்தினுடைய தள்ளுபடி. ரைட்டுங்களா? அடுத்த கேள்வி போயிடலாமா? 5வது கேள்விக்கு. இப்ப திரு முருகன் அவர்கள் குடும்ப புளோட்டர் திட்டத்தில் சேர்ந்துள்ளார். அவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளன. அவரது மனைவியும் பெற்றோரும் அவருடன் வசிப்பவர்கள். புளோட்டர் திட்டத்தில் யாருக்கு காப்பீடு நடப்பில் இருக்கும்? நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. முருகனுக்கா? முருகனும் அவருடைய மனைவிக்குமா? முருகனுமா குழந்தைகளுக்குமா? அனைவருக்குமா? நல்லா நம்ம அந்த குடும்ப புளோட்டர் படிக்கும் போது நம்ம பார்த்தோம். தனிநபரை எடுக்காம குடும்ப புளோட்டர் எடுக்கக்கூடிய நோக்கமே தனது குடும்பத்தினுடைய நபர்கள் அத்தனை பேருக்கும் கவரேஜ் வேணும் தான். ரைட்டுங்களா? அப்ப இது ஆன்சர் வரும். கரெக்ட். ஆன்சர் கரெக்ட். அடுத்து 6வது கேள்வி பாருங்க. பணமில்லா சிகிச்சை செய்யப்படும் மருத்துவமனையாக இல்லாத பட்சத்தில் அப்ப அந்த குறிப்பிட்ட ஈடு இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? அப்படியா படிச்சோம்? இல்லாத பட்சத்தில் என்ன? அதுக்காக நம்ம சிகிச்சை எடுக்க கூடாதா? வேறு மருத்துவமனையில் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்து விட்டு அந்த பாலிசியின் நிபந்தனைப்படி என்ன ஈடு கேட்கணும்னா அதை ஈடு கேட்கலாம். சரிங்களா? காப்பீட்டு திட்டம், சேமிப்பு திட்டம், இதையெல்லாம் கடந்த பாடங்களில் படித்தோம். இந்த பாடத்துல முக்கியமான சில திட்டங்களையும் நாம் படித்திருக்கிறோம். அடுத்த பாடத்துக்கு போலாமா?